எந்த ஒரு மனிதருக்கும் வந்து தன்னுடைய கண்ணு முன்னாடி வந்து மனைவியை பறி கொடுக்கறதும் மகளை பறி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய பேரிழப்பு, பெரும் துயரம்னு சொல்லலாம். எப்படி இந்த காலகட்டத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அது ஆன்மீகத்தில் இருந்ததுனால இது வந்து மனித பரப்பில் வாழ்க்கையில் வந்து இது வந்து சகஜம் அப்படிங்கிறது வந்து எப்போ கண்ணு முன்னாடி அண்ணன் போகிறாங்க, அண்ணன் அம்மா போயிருக்காங்க, அண்ணன் போயிருக்காங்க, அண்ணனுக்கு அப்புறம் அம்மா, அண்ணனை பறி கொடுத்துட்டு அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் அந்த தீவிரம். அம்மா போனது, அண்ணன் போனது, அம்மா போனது, அப்புறம் பாஸ்கர் போனது, அப்படியே எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்து இது அந்த துக்கம். அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் மகள் போனது தான் ரொம்ப. உங்களுடைய மனைவி ஜீவா பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஜீவா வந்து அக்காவுடைய பொண்ணு. பிறந்தவுடனே அப்பா வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வேறு எங்கேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால அவங்களா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. உனக்கு 22ஆம் தேதிக்கு மே மாதம் 22ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, வந்துடுன்னு சொல்லி போட்டாங்க. போனோம், தாலியை கட்டினோம், கூப்பிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். வீட்டு பொண்ணாக இருந்ததுனால ஒரு எனக்கு அது இதில் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. கவனமெல்லாம் வேறு அந்த தன்ராஜ் மாஸ்டர் ரூம்லேயே இருந்ததுனால. ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டு கரெக்டாக முதல்ல கண்டிஷனே என்ன, மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி வந்து நான் வந்து அவங்கள இப்போ பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும், ட்ராமாவை கூப்பிட்டு போகணும், சினிமாவை கூப்பிட்டு போகணும், இந்த மாதிரியெல்லாம் சமாச்சாரமெல்லாம் இருந்ததுன்னா அடுத்த வண்டியிலேயே இப்போ பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி, ஏய் பார்த்துக்கடி தம்பி இந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி அக்காவெல்லாம் அவங்க புத்தியெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவளுடைய பொறுப்பை வந்து ரொம்ப 100% நல்லா நிர்வகிச்சா. குடும்பத்துக்கு போதிய அளவுக்கு நேரம் கொடுக்க முடிஞ்சுதா? நான் அதை சைடே தலையை ஏற்றிக்கல. அது தலையேற்றி இருந்தால் இது மியூசிக் வந்திருக்காது. அதை பற்றி இன்னைக்கு ஏதாவது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.